வெல்கம் டு ஸ்டோரி டைம். நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஒரு திருடன் வந்து போலீஸில் மாட்டிக்கிட்டாங்க. போலீஸில் மாட்டி அவன் சிறை கைதியாக வாழ்ந்து வந்திருக்கான். அப்போ வந்து அவனுடைய மனைவி வந்து குடும்பத்தில் வறுமையில் சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்கும்போது மனைவி ஒரு நாள் லெட்டர் போட்டாலாம். கணவனுக்கு, சிறைச்சாலை இருக்கும் கணவனுக்கு ஒரு லெட்டர் போட்டாலாம். அது என்ன எழுதியிருந்தாலும், நீங்கள் சிறையில் இருக்கீங்க, பிள்ளை குட்டிகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒன்று சிரமமாக இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கொல்லப்புறம் தோட்டத்தில் ஒரு விவசாயம் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருக்கேன், அது விவசாயம் பண்ணலாமான்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னானா, அதில் வந்து நான் தங்கம் அதெல்லாம் போச்சு வச்சுருக்கேன், அது கரடுமோடாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து கல்லுகள் மட்டும் ஒதுக்கி விட்டுட்டு எப்படி இருக்கோ அப்படியே மேலாக விவசாயம் பண்ணிடு, மண்ணெல்லாம் சமப்படுத்தாத அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் ஒன்று எழுதியிருந்தாங்க. உடனே பார்த்தாலாம், சரி புரிஞ்சு சொன்ன மாதிரி உள்ள புதையல் செஞ்சுருக்கீங்க, நம்ம புல்டோசர் கொண்டு வந்து மட்டை கட்டினோம்னா புதையல் மேலே வந்துடும், அதனால் கல் மண்ணை மட்டும் ஒதுக்கிட்டு அதே போக்கில் விவசாயம் காய்கறி செஞ்சுக்கிட்டு காய்கறி பயிர் செஞ்சுக்கிட்டாங்க. உடனே இந்த லெட்டர் இங்கேருந்து போட, அதை அங்கேருந்து 18 ஸ்டேஷன்லேருந்து அனுப்ப, இதை வந்து சிறை வாடன்னு பார்த்துட்டு போலீஸ் அதிகாரிக்கு தகவல் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி கொல்ல பொறுத்தோட்டத்தில் இந்த திருடை வந்து அவன் திருடின சம்பாத்தியமான பொருளுக்கு பூரா மண்ணுக்குள்ளே புதைச்சிருக்கானா, அதனால் அவன் மனைவிக்கு லெட்டர் எழுதும்போது அதில் விவசாயம் பண்ணும்போது மண்ணை வந்து சரி பண்ண வேணாம், மேலாக விவசாயம் பண்ணிக்கேரி, நான் வந்ததுக்கப்புறம் புதையெல்லாம் எடுத்துருக்காரு அவனுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உடனே நினச்சா போலீஸு ஆளை விட்டு புல்டோசரை விட்டு அந்த வீட்டுக்கு வேண்டிய தோட்டத்தை போல சமப்படுத்திச்சான். எல்லாம் தோண்டி பார்க்கும்போது எதுவுமே கிடைக்கலையா. கல்லெல்லாம் அப்புறப்படுத்தி மட்டம் கட்டிட்டு எதுவும் கிடைக்கல அப்படின்ட்டு போலீஸு திரும்பிட்டாங்களாம். உடனே வந்து சொன்னாங்களாம் புருஷன்கிட்ட, என்னங்க இந்த மாதிரி சமப்படுத்தலாம் சொல்லியிருந்தீங்க தோட்டத்தை, நான் வந்து அதே மாதிரி கல் முள்ள ஒதுக்கின்னு திடீர்னு பார்த்தா போலீஸ் அதிகாரிங்க வண்டியை கொண்டு வந்துட்டு கல் முள்ள ஒதுக்கிட்டு சமப்படுத்திட்டு தோண்டி பார்த்தாங்க, ஒன்றும் கிடைக்கலன்ட்டு மண்ணை மட்டும் சமம் பண்ணிட்டு போயிட்டாங்க, என்னங்க அப்படின்னு கேட்டுட்டான். உடனே வந்துன்னா, அடியே உடனே சமப்படுத்த சொன்னால் நீ இன்னும் கடை வாங்கி நீ கஷ்டப்படுற வாழ்க்கையில், அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி லெட்டர் எனக்கு தெரியும், லெட்டர் போட சிறைச்சாலை அதிகாரிகளாக படிப்பாங்க, படிச்சுட்டு அதுக்கு அவங்களே வழிவகுப்பாங்கன்னு, உனக்கு செலவு மிச்சமாகன்றதுக்காக நான் அந்த ஐடியா கொடுத்தேன். இந்த ஐடியா எப்படி உனக்கு, இனிமேல் நீ பயிற்சி செய்யி, உனக்கு தோட்டமும் சமாளிச்சு உனக்கு வருமானத்துங்க மிச்சமாகுது உனக்கு, இதே எனக்கு இந்த வரைக்கும் நான் அந்த மாதிரி நான் லெட்டர் எழுதிங்க உனக்கு அப்படின்னா. உடனே அவள் புத்திசாலித்தனத்தை பார்த்துட்டு, புருஷனுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டாள். உடனே அவனும் பார்த்துட்டு சிறைச்சாலையில் இவன் ரொம்ப அறிவுள்ளவனாக இருக்கானே அப்படின்ட்டு அவனோட தண்டனை காலத்தை குறைச்சிட்டு அவனையும் விடுதலை பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, புத்திசாலிக்கு என்னைக்கும் மரியாதை இருக்கு நாட்டில். மீண்டும் சந்திக்கலாமா அடுத்த வேலையில்?